தொழில் வளம். ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் வளம் சிறக்க அவரது ஜென்ம லக்னத்திலிருந்து 10ஆம் இல்லத்தில் குரு சந்திரன் இருந்து 10ஆம் அதிபதி நல்ல முறையில், அதாவது வலிமையாக இல்லாவிட்டால் அவருக்கு சொந்த தொழில் வாய்க்காது. அவர் ஸ்திரலக்கணமாக இருந்தாலும் சரி, சரலக்கணமாக இருந்தாலும் சரி, அல்லது உபயலக்கணமாக இருந்தாலும் சரி, 10இல் குரு சந்திரன் இருந்து 10ஆம் அதிபதி கெட்டுவிட்டால், அந்த 10ஆம் அதிபதியுடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அந்த வீட்டில் ஒரு நல்ல கிரகம் இருந்ததுன்னா அவருக்கு நல்லது நடக்கும். சுபகிரகம் இருந்து ஒரு சுபகிரக பார்வை பெற்றால் நல்லது. தொழில் வேலைகளில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும், அலைச்சலும் அதிகமாக இருக்கும். மற்றும் 10இல் குரு பகவான் இருந்தால், அதாவது 10ஆம் இடத்திலேயே ஜென்ம லக்னத்திலிருந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திலிருந்து 10இல் குரு பகவான் இருந்து இருந்தாலே, ஆனா நீசமா இருக்கக்கூடாது, வர்க்கோத்தமும் இருக்கக்கூடாது. வர்க்கோத்தமம் என்ன, அம்ச லக்கணத்திலையும் குரு 10ல் இருக்கக்கூடாது. அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அம்சத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 10ல் குரு பகவான் நீசமாக இருக்கக்கூடாது அம்சத்துலேயும். அதுதான் வர்க்கோத்தமம். ஒரு கட்டத்தில் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு பகவான் வலிமையாக இருந்து அம்ச கட்டத்திலையும் வலிமையாக இருந்ததுன்னா வெற்றி கிட்டும். 10இல் குரு பகவான் இருந்து தொழில் வேலைகள் இரண்டுமே மிகவும் சிரமப்பட்டே கிடைக்கும். நீசமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கிடக்கும். ஸோ இதே 10இல் குரு பகவான் நல்ல ஒரு ஆட்சியாக மேசலக்கணமாக இருந்தால் 10ஆம் இடம் வந்து மகர ராசி, அங்கே நீசமாயிடுவார். இதே மீன லக்கணமாக இருந்து 10ஆம் இடம் ஆட்சியாக இருக்கும். ஸோ விருச்சிக லக்கணமாக இருந்து 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார், குரு உச்சமாக இருப்பார். ஸோ 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானத்துக்கு லாபம். அதே 10ஆம் இடத்துல இதே துலா லக்னமாக இருந்ததுன்னா 10ஆம் இடம் துலா லக்னத்தில் 10ஆம் இடம் கடகராசி உச்சமாக இருப்பார், சிறப்பாக இருக்கும்.